ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, போன வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்ம தொடர்ச்சியா அதை குறித்து மேலதிகமா நம்ம பேச போறோம். ஒரு காரியம் நீங்க செய்யணும், மறந்துடாம இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பான முறையில் நீங்க ஷேர் பண்ணுங்க. அநேகர் அதை பார்த்து அவர்களும் வேத வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள அவர்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். நீங்களும் இந்த காரியங்களை செய்ய மறந்துடாதீங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம கடந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு டாபிக்கை நம்ம தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகங்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் அன்பா இருக்கிறதுனால ஆண்டவர் சிக்ஷையெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஆண்டவர் தண்டிக்கலாம் மாட்டாரு அப்படின்னு ஆண்டவருடைய ஒரு தன்மையை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா கர்த்தருக்கு இன்னொரு பார்ட், இன்னொரு தன்மை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு காட்டுது. கர்த்தர் சிக்ஷிப்பாருன்றது நம்மளா அனுபவத்திலிருந்து பேசல, நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லல, வேத வசனத்தின் அடிப்படையில இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பேசுறோம். அப்ப அதுல நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இனி நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுக்குமான விஷயங்களை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். போன வாரத்துல ஒரு ஓரலா இதை பத்தி ஒரு புரிதல் இல்லைங்களா? சிக்ஷை என்பது என்ன, தண்டனை என்பது. முதல் காரியம், தேவன் ஒரு மனிதனுக்கு சிக்ஷையை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத வசனத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, சிக்ஷைக்கும் தண்டனைக்குமான அந்த வித்தியாசங்கள். ஒரு முறை நான் ஒரு பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் அவர் எழுதின ஒரு ஸ்கிரிப்டை நான் படிச்சு பார்க்கும்போது, அவர் இந்த வேத வசனம் குறித்து ஒரு ஆழமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த வேத வார்த்தைகள் ஒருவேளை எனக்கு கொடுக்கப்படாமல் போயிருந்தா என் தேவனை நான் அறியாமலே போயிருந்திருப்பேன். எனக்கு தேவன் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினது இந்த வசனங்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கூட பாருங்களேன், நமக்கு யோவான் புஸ்தகத்துல சொல்லும்போது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இந்த வேத வசனங்கள் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அவங்க அந்த வார்த்தை எவ்வளவு உணர்ந்து அவர் சொல்லியிருப்பாரு பாருங்களேன். உண்மையில இந்த வேத வசனத்தான் கர்த்தர் யார் என்பதை, அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அது மூலமா நம்ம அறிந்து கொள்வோம். இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட கர்த்தரிடத்துல இருந்து ஒரு சிக்ஷை வரும் என்பதை கூட நம்ம இந்த வசனம் தான் நமக்கு தெளிவா நம்ம என்ன செய்யறோம், நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனாலுமே ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சிக்ஷையை நம்ம கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்க நல்ல சிக்ஷையை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி பிள்ளைங்க எப்படி சொல்ல மாட்டாங்களோ, அந்த மாதிரி சில நேரங்கள்ல இந்த சிக்ஷைகள் தேவனிடத்துல இருந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டா கூட அது தற்காலிகமா நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு துக்கத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம சிக்ஷைக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க, மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். அப்ப கர்த்தர் கோவப்பட்டுட்டு போயிடுவாரு. மிரியாமுக்கு குஷ்டம் பிடிக்கும்னு சொல்லி ஆண்டு சொல்லவே மாட்டாரு. கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு விலகுவாரு. அடுத்த நிமிடமே ஒரு வெண்குஷ்டம் உண்டாகும், ஆரோன் போய் அழுவாரு. ஒரு துக்கம் இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல மிரியம் 7 நாளளவும் என்ன செய்யறாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறாங்க. எவ்வளவு துக்கமா இருக்கும் கண்டிப்பா. ஆனாலும் பாருங்களேன், அது நமக்கு தற்காலிகமா ஒரு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும் அந்த துக்கம் நம்மை ஒரு நல்ல ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏதுவா, ஜீவ பாதைக்கு ஏதுவா நம்மளை கொண்டு போவதற்காக தான் அந்த துக்கத்தை கூட கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அனுமதிக்கிறார் என்பதை இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அதனால சில நேரங்கள்ல நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒரு கசப்பு கலந்த ஒரு உண்மையாக தோன்றினாலும், இது எப்படிங்க கர்த்தர் சிக்ஷிக்கிறாரு அப்படின்னு நம்மளே நம்ம பிள்ளையை சிக்ஷிக்கிறோமே. போன வாரம் கூட நம்ம பேசணும், டீச்சர்ஸ் பேரண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஷிக்கிறது இல்லையா? வீட்டுல நம்ம பேரண்ட் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லைங்களா? நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோன்னு கூட வசனத்துல இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த சிக்ஷை என்பது நமக்கு ஒரு துக்கத்தை நமக்கு ஏற்படுத்தினாலும் அது ஒரு கசப்பான உண்மைதான். நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதுதான் என்னன்றதை நம்ம இந்த ஷோல நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம பேச போறோம். நம்ம இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னா, நான் போன முறை ஒரு சின்ன ஒரு கேள்வியை நான் வச்சேன். நான் 2 பேருமே இந்த என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் சரி, என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலையும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்கள் கண்டிப்பான முறையில என்ன செய்யணும்னா இந்த 2 அதிகாரங்களையும் படிச்சு பார்க்கணும். நம்மளும் ஒரு முறை அதை நீங்களாம் படிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ரெண்டு இடத்துலயுமே மோசைக்கு எதிராக தான் அவங்க பேசுறாங்க. ஆனா ஒரு இடத்துல சிக்ஷை வருகிறது, ஒரு இடத்துல தண்டனை வருது. அப்ப முதல்ல அது என்னன்ற ஒரு தெளிவு நமக்கு வரணும் இல்லைங்களா? அதை பத்தி நம்ம என்னன்றதை பார்க்கல. என்ன சிஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் ஒரு இடத்துல இந்த இடத்துல சிக்ஷை வருவதற்கு என்ன காரணமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தண்டனை கொடுத்திருக்கலாம்ல, மிரியாமுக்கு ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க, ஏன் சிக்ஷையை கொடுத்தாரு? நான் திரும்ப அந்த வேத பகுதியை போய் நான் வாசிச்சு பார்த்தேன். ஓ சூப்பர். இவங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுது மோசைக்கு வந்து அந்த காரியம் தெரியாது, கர்த்தர் அதை கேட்டான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதை வந்து கர்த்தர் கவனிச்சு கேட்கிறாங்க. இந்த இடத்துல மோசைக்காக கர்த்தர் வந்து பேசுறாங்க. ஏன்னா மோசே வந்து அவன் எப்பொழுதும் சார்ந்த குணம் உள்ளவனா இருக்கிறாங்க, அவன் என் வீட்டுல உண்மை உள்ளவனா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நான் ஒருவனோட நான் பேசணும், எனக்கு தீர்க்கதரிசியா இருக்கா அப்படின்னா நான் அவனோட சொப்பனத்துல நான் பேசலாம், தரிசனத்துல பேசலாம். ஆனா நான் மோசே கூட முகமுகமா நான் பேசுறேன். அவன் வந்து என்னை பார்த்திருக்கான், என் சாயல் அவன் பார்த்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை பத்தி எப்படி பேச பயம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இது வந்து அவங்க அறிந்து பேசல, அவங்க இதெல்லாம் தெரியும், ஆனா இதை மறந்து அவங்க பேசிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடி வைக்காம நம்முடைய சகோதரன் தானே, என்னுடைய குடும்பத்தார் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உரிமையில பேசிட்டாங்க. அவங்க வந்து தேவனுக்கும் மோசைக்கும் அந்த உறவு வந்து ஆண்டவனுக்கு சொல்லுவாங்க. என் வீட்டுல உண்மையிலவனா இருக்கான், அவன் அவங்க கூட நான் முகமுகமா பேசுறேன், அவன் என் சாயலை பார்த்துட்டு தீர்க்கதரிசிக்கு மேல அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசைக்கு சாட்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப அதனாலதான் அங்க சொல்றாங்க, நீங்க மோசைக்கு விரோதமா பேசுனீங்க, அது என்னுடைய ஊழியக்காரர், அது என்னுடைய சமூகத்துல இருக்கிறது, நான் உங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்க பேசக்கூடாது என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கும்படிதான் சிக்ஷை கொடுத்தாரு. இவங்க பெரிய தண்டனை பண்ணல. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் பேசினாங்க, இவங்களுக்குள்ள இந்த காரியத்தை வேற யார்ட்டையுமே இவங்க சொல்லல. இப்ப இவங்க நினைச்சிருந்தா இஸ்ரவேல் வெளியே போய் சொல்லிருக்கலாம், ஏன்னா மோசைட்ட மட்டும் தான் ஒரு கலகம் உண்டாக்கி இருக்கலாம். ஆனா இவங்க வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள இவங்க குடும்பமா இருக்கும் பொழுது ஆரோனும் மிரியா மட்டும் அதை குறிச்சு பேசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து இதை சொன்னா இவங்க வந்து மாறிக்குவாங்க, இதை சொன்னா இவங்க மாத்திக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அவங்க சொன்னாங்க. நீங்க வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லி பேசுறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல தண்டனையா இல்லாம அவங்க வந்து சிரிச்சுக்கிறாங்க. பேசுனா இவங்க மாத்திக்குவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க பிள்ளைகள் மேல இருந்தது. கண்டிப்பா. இன்னொன்னு பாருங்களேன், நீங்க ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அவங்க திருத்திக் கொள்வார்கள் என்றுதான் கருதிதான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். நீங்க அந்த வசனத்தை படிக்கும் போது பாருங்களேன், அந்த சிக்ஷை மிரியாமுக்கு கொடுத்த உடனே ஆரோன் உடனே அழுவாரு. அழுது நான் உமக்கு விரோதமா புத்தியினமா. அப்ப இந்த சிக்ஷை எதனால வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் நம்ம புத்தியினமா நம்ம செயல்படும் பொழுது அவங்க வந்து கர்த்தருக்கு எதிராக பேசல, அறியாமையில கரெக்ட். அவங்க வந்து உரிமையில ஒரு என்னுடைய தம்பி சகோதரன் அப்படின்றதுல ஏதோ தவறு செஞ்சுட்டா, அவர் வந்து தேவனால் வழிநடத்தப்படுறது நான் பார்த்துதானே நைல் நதியில விட்டு காப்பாத்தப்படுவேன். சோ நம்ம வந்து இந்த விஷயத்துல தவறு பண்ணிருக்கா, கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறோம் சொல்லி. ஆனா கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அது வந்து அவங்களுக்கு ரெண்டாம் பட்சமா நினைச்சாங்க. முதல் பட்சமா என் சகோதரன் அப்புறம் தான் ஊழியன்ற மாதிரி தாட்ட வந்ததுனாலதான் அதை புரியுதான் வைக்கிற கர்த்தர் வந்து மோசை வந்து உன்னுடைய ஆள் கிடையாது, என்னால ஊழியக்காரன், என் வீட்டில் எங்கும் உண்மையில எனக்கு சொந்தம் அப்படின்றது புரிய வைக்கிறார் அந்த இடத்துல. கரெக்ட் கரெக்ட். அதனால அந்த இடத்துல தண்டனையா இல்ல சிக்ஷையா பாக்குறாரு. அப்ப வந்து ஒரு புத்தியினம் சில நேரங்கள்ல நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில புத்தியினமான பேச்சு, புத்தியினமான நடக்கை, புத்தியினமான செயல்பாடுகள் நடக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக பேசினாங்க. ஒரு பக்கம் சகோதரன் சொன்ன மாதிரி ஒரு உரிமையில பேசி இருந்தாலும் அது தேவனுக்கு முன்னாடி தவறா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தினால. சொல்லுங்க சுவாதி. இப்ப நீதிமொழிகளை சொல்லும் பொழுது பிள்ளையோட முதுகுல வந்து மதியினம் ஒட்டி இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்றாங்க. அப்ப பிறமை கையாலதான் பிள்ளை வந்து பகைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த மதியினம் புத்தியினம் போன்ற காரியங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுனால அதை நம்ம விட்டு விளக்கும்படிதான் அது வந்து சிக்ஷையை அனுமதிக்கிறாங்க. அதை நம்மகிட்ட வந்து விளக்கி நம்ம சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்றது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, சிக்ஷை ஏன் வருகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த காரியமே நமக்கு ஒரு தெளிவான ஒரு வெளிச்சத்தை நமக்கு தருது இல்லைங்களா? அப்ப ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டிய நம்ம புத்தீனமான சில காரியங்களை செய்யும் பொழுது, அப்ப வேத வசனத்துக்கு எதிராக நம்ம எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அதெல்லாம் புத்தீனமான காரியம் இல்லையா? அப்படி நம்ம செய்யும் போது ஒரு சிக்ஷை என்பது நமக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்கப்படுது. இன்னொரு காரியம் இந்த நேரத்துல நான் வந்து ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும். என்னன்னு சொன்னா, கர்த்தர் சிக்ஷிக்கிறார் என்பதற்காக எப்ப பார்த்தாலும் சிக்ஷையை கொடுத்துட்டே இருப்பாரு என்பதும் அர்த்தம் அல்ல. எப்பயுமே கர்த்தர் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, எப்பயுமே கடிச்சுக்கிட்டே இருப்பாரு, எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு சின்ன மதியினம், அந்த மதியினத்தை நீக்குவதற்கு ஒரு சிக்ஷையை கத்துறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், மிரியா மாறணும் என்ன செய்யலன்னா பேசவே இல்லை. அவங்க ஒரு பக்தி விருத்திய அவங்க நடந்துகிட்டாங்க, தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்தாங்க. சரி, இப்போ ஒரு காரியம் அந்த சிக்ஷையில ஒரு தெளிவு நமக்கு வந்துருச்சு. இந்த தண்டனையை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்களா?
போன வாரம் பேசிட்டு மீதியான காரியங்களை போய் பைபிள வந்து தியானிக்கும் பொழுது ஏன் கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து கோராக தாத்தான் அபிராமுக்கு தண்டனை கொடுக்குறாரு, அதே இது ஆரோன் மிரியாமுக்கு வந்து ஏன் சிச்சிக்கிறான்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் வேறுபாடை வந்து அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. கோராகு தாத்தான் அபிராம் வந்து தேவனுக்கே விரோதமா அடிக்கடி பேசுறாங்க. ஆனா இங்க ஆரோன் மிரியாமும் ஊழியக்காரனுக்கு விரோதமா தான் அவங்க பேசுறாங்க. இங்க கோராகு தாத்தான் அபிராம் 3 பேரும் அந்த இடத்துல அவர்கள் செய்தது ஒரு மதியினம் தான் சொல்லப்பட்டது. இது இவங்க செஞ்சது மதியினம் அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாவே அவங்க புறப்பட்டு வந்து அடிக்கடி கலகம் பண்றாங்க. இவங்க 3 பேர் மாத்திரம் கலகம் பண்றது இல்ல, கிட்டத்தட்ட 250 பேரை முழு சபையுமே கூட்டி கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றதுனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அங்க ஒரு தண்டனை அங்க அனுமதிக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சிக்ஷையை அனுமதிக்கிறான்னா அவங்க ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா தான் பேசுறாங்க. இன்னொன்னு வந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் இவங்க கலங்கப்படுத்தல. ஆனா இங்க கோராகு தாத்தான் அபிராமும் கர்த்தருக்கு விரோதமா பேசி எதிராக செயல்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமே குழப்பப்படுறாங்க. இவங்களுக்குள்ள, அதாவது இவங்க நீங்க சொல்லும் போது ஒரு வசனம், ஒரு கசப்பான வேர் அது முளைத்தெலும்பி அநேகரை தீட்டுப்படுத்துற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள எழும்பின அந்த கசப்பான வேறு பாருங்களேன். 250 பேர் நீங்க அந்த என்னாகும் 16 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 250 பேரிடத்துலயும் போய் அந்த விஷயங்களை பரப்பி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நாங்க வந்து தூபம் காட்ட போறோம் கடவுளுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கலகம். அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக ஒரு மனிதன் கலகம் பண்ணும் பொழுது மதியினம் அல்ல, இது கலகம் இல்லைங்களா? கலகம் பண்றவன் தெரியாமையா செய்வான்? துணிகரம். நல்ல ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, துணிகரமா செய்யறது இல்லைங்களா? அப்ப துணிகரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அந்த மனிதன் வந்து சிக்ஷை அல்ல தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் உள்ளவனா மாறுகிறான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப புத்தீனம் என்பது வேற, துணிகரம் என்பது வேற. இந்த 2 விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். சொன்னதுலயே 14வது அதிகாரத்துல 2வது பகுதியில பார்த்தோம்னா 250 பேரை கூட்டம் கூடி கலகம் பண்றாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு விரோதமா பேசுறாங்க. கர்த்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பல அற்புதங்கள் அடையாளங்கள் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக மோசே அவங்க கண்ணு முன்னாலேயே பல அடையாளங்களை செஞ்சு கொடுத்தாரு. கண்டிப்பா அதை வந்து வனாந்திரத்துல சாகடிக்கிறதுக்காக நீ கூட்டு வந்தீங்க. பாலந்தேனு ஓடுகிற தேசமா எகிப்துல வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அடிமைகளா இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பாலந்தேனு ஓடுற தேசத்துல நாங்க இருந்து இங்க எங்களை வந்து வனாந்திரத்துல சாகடிக்கிறது கூட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய வழிநடத்துல வந்து மாதிரி குற்றமா நினைச்சாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து அவங்களோட அது வந்து தண்டனையா மாறினதுக்கு காரணமாச்சு. ஜனங்கள் டைவர்ஷன் ஆயிருவாங்கல்ல, பேசினா ஜனங்கள் டைவர்ஷன் ஆகும். 250 பேரு, ஆமா 250 பேர் மட்டும் பார்க்க கூடாது. 250 பேர் ஃபாலோ பண்ற கூட்டம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆமா, அவங்க ஃபேமிலி இருப்பாங்கல்ல, போட்டிருக்கு, முக்கியமான தலைவர்கள் போட்டிருக்கு, அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு தலைமுறை நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, எல்லாருக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும். யாராவது ஒரு காரியத்தை குடுத்தி போட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு பாருங்க அது புடிச்சிடும் இருந்தது. கரெக்ட் கரெக்டா தான் இருக்கும் போல அப்படின்னு. ஏன்னா மெஜாரிட்டி சேரும்போது உண்மைன்ற மாதிரி தோட்டம் வந்துடும். கரெக்ட், பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி கொளுத்தி போடுற விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கவனமா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இருக்கணும். அந்த வசனத்துல வாசிக்கும் போது போன வாரம் நம்ம காரியத்துல நம்ம பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து எபிரேயருக்கு வந்துட்டீங்க. சரி சிஸ்டர் வந்து இப்ப எபிரேயருக்கு வந்துட்டாங்க. சரி வாங்க சொல்லுங்க சிஸ்டர். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வந்து 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்பத்திலே நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா என் மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதுல வந்து உரிமையா, அதாவது ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய மகனை வந்து நேசிக்கிறது போல வந்து ஆண்டவர் வந்து சொல்றாங்க என் மகனே அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி வந்து கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அப்ப கர்த்தர் வந்து அன்பு கூறுகிற எல்லாரையுமே அன்பு கூறுகிற எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா சிட்சிக்கிறாங்க. அதுலதான் இதுல வந்து இந்த வசனத்துல வந்து ஆண்டவர் எனக்கு வந்து சொல்லும் போது உண்மையிலேயே இந்த வசனம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் அன்பு கூறுகிற யாருனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறதுனாலதான் என்னை வந்து ஆண்டவர் சிட்சிக்கிறார். அப்ப பாருங்களேன், இந்த இப்ப வந்து எபிரேயர் அதுதான் அடிப்படையா வச்சு நம்ம வந்து இந்த 2 நிகழ்ச்சியிலையும் பேசிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயத்த 2 விஷயத்த சொன்னாங்க. ஒண்ணு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எழுதின ஒரு கடிதத்தை போல அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என் மகனே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மகனேன்னு கூட சொல்லல, என் மகனேன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு பாருங்களேன், நம்ம கூட இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? அப்ப எனக்கு ஆண்டு என்ன சொல்றாருன்னா கர்த்தருடைய சிட்சைய நீ வந்து கவனி அப்படின்றத சொல்றாரு. ஏன் கர்த்தர் சிட்சிக்கிறாரு அப்படிங்கிற வசனத்துக்கு அந்த அந்த அர்த்தத்தை 6வது வசனத்துல பாக்குறோம். நான் யாரை நேசிக்கிறேனோ அவனை நான் சிட்சிக்கிறேன். இதை இப்படி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? எப்படின்னா, நீ தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த சிட்சை உனக்கு அவசியம். நான் ஒருவேளை இன்னைக்கு நான் சிட்சியாமல் போயிருந்தா
நீ நிச்சயமா என்ன செஞ்சிருவனா, நீ தீர்ப்பாகிய தண்டனை, நியாய தீர்ப்பு என்கிற தண்டனைக்கு நீ என்ன செஞ்சிருவ, நீ அதுக்கு பாத்திரமானா மாறிடுவ அப்படிங்கிற ஒரு காரியம். பாருங்களேன், நான் ஒரு முறை அருமையா நம்முடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயாவுடைய செய்தியில ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வயதான ஒரு ஊழியர், அவர் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தாராம். அப்போ போயிருக்கும் பொழுது அந்த பட்டணத்துல அந்த கூட்டத்தை அவர் ஒழுங்கு செய்த அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, ஒரு கிரவுண்ட அவங்க கேட்டு அந்த 3 நாள் கூட்டத்துக்காக அந்த கிரவுண்ட கேட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த கிரவுண்ட கொடுத்தவர் யாருன்னா, கடவுளை அறியாத ஒரு புறஜாதியார். அவர் ஒரு அரசியல்ல ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர். அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நீங்க இன்வைட் பண்ணிருக்கிற இந்த ஊழியரிடத்துல என்னைய கூட்டிட்டு போய் ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்கிறார். நானும் சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஐயா கிட்ட சொல்றாரு, அவர் இன்வைட் பண்ணியிருந்த அந்த ஐயா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கிரவுண்ட நமக்கு கொடுத்த அந்த மனிதர் உங்கள்ட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வரும்போது நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிடாதீங்க, சிகரெட் எதுவும் குடிச்சிடாதீங்கன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க சாமி கும்பிட போகும்போது எப்படி போகணும் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அடுத்த நாள் 2வது நாள் கூட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா, இவரை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து இவர் பக்கத்துல வராரு. வரும்போது பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. இவர் கீழே குனிஞ்சு, ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வயதான அந்த ஊழியர் என்ன செஞ்சாராம், ஜோம் பண்ணலையா, ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டாராம். அடிச்ச வேகத்துல அவரு ஸ்டேஜ்ல விழுந்துட்டாராம். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாரு பாருங்க, அவருக்கு மூச்சு பேச்சுல நின்றுச்சான். ரைட்டு, இதோட ஊரை விட்டு காலி பண்ணி பெட்டி படிக்க தூக்கிட்டு ஓட போறோம் அப்படின்னு நினைச்ச நேரத்துல அந்த மனிதன், கீழே அடிக்கப்பட்ட மனிதன் அந்த ஊழியக்கார காலை பிடிச்சு அழுது சொன்னாராம், என் தாய் தகப்பனை என்னை கண்டிக்காமல் போனதுனாலதான் நான் இவ்வளவு பெரிய துன்மார்க்கனா மாறிட்டேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், ஆண்டவர் சிக்ஷையை ஏன் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, நம்ம நியாய தீர்ப்பின் தண்டனையில போய் நம்ம நின்ற கூடாது என்பதற்காக தான். அப்ப அந்த சிக்ஷை என்பது நமக்கு துக்கத்தை நமக்கு ஒருவேளை கொடுத்தாலும் வரப்போகிற ஒரு நித்திய சந்தோஷம் இல்லைங்களா? பரலோக ராஜ்யத்துல வரப்போகிற இயேசுவோடு இருக்க போகிற அந்த நித்திய சந்தோஷத்துக்கு நம்ம பங்குள்ளா மாறும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்ஷைகள் என்பது நமக்கு வருகிறது. அதுதான் நம்ம இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுல ஒரு காரியம் என்னன்னா, மதீனம் அதனால சிக்ஷை வந்தது, மதீனம் அல்ல துணிகரம் அதனால தண்டனை வந்தது. அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிற நம்மளும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேர்களும் சரி, மதீனத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப குறிப்பா துணிகரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடவே கூடாது. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு சுவாபம், பிசாசின் சுவாபம் கூட நம்ம சொல்லலாம் இல்ல, துணிகரம். ஆமா, அந்த துணிகரம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அது சிக்ஷை அல்ல, தண்டனைக்கு நேரம் நம்மளை கொண்டு போயிடும் அப்படிங்கிற நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். சிஸ்டர், நீங்க சொன்ன வசனத்தை வச்சு நம்ம இன்னும் மேலதிகமா அதுல நிறைய காரியங்கள் இருக்குது, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம பேசிக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க, நமக்கு நிறைய செய்திகள் இதுல இருக்குது. அறிந்து கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். God bless you.